அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் குரூப் 4 தொடர்பான இலக்கண பகுதி, தமிழ் இலக்கண பகுதியில் இருபொருள் குறிக்கும் சொற்கள் அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒருமை பன்மை அறிதல், அப்புறம் பிழை திருத்தம், ஒரு ஓர், அந்த 2 டாபிக் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவாக போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குற பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஒரு சொல்லுக்கு இரு பொருள் எழுதுக, இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னு அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே 6th to 8th வரைக்கும் இருக்கிற புக்ஸில் இருக்கிற எல்லா டாபிக், இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற அனைத்தையும் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணி அப்படின்னா ஒரு பொருள் வரிசைன்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று அணிந்து கொள். சரிங்களா? ஆபரணங்களை அணிந்து கொள் அப்படின்னு வரும். சரியா? அணிந்து கொள். ஆடு விலங்கினம், அப்புறம் நடனம் ஆடு. நாடு விருப்பம், இந்திய நாடு. இதை நாடை குறிக்கிறது. சரிங்களா? நாடுனா விரும்புன்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், படி மாடிப்படி, நூல்களை படித்தல். அந்த பொருளில் படினாலும் படித்தல் அப்படின்ற ஒரு பொருள் தருது. ஒன்று மாடிப்படி. ஓடு அப்படின்னா வீட்டின் மேற்கூரையாக அமையும் ஓடு. சரியா? அடுத்தது வேகமாக ஓடுதல், செயல், வினை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மெய். மெய் அப்படின்னா உண்மை அப்படின்ற ஒரு பொருள். இன்னொன்று உடல். அடுத்தது பாருங்கள், பாரதம் தேசம், நாடு. ஆனந்தம் சந்தோஷம் அப்படின்னா என்னது? மகிழ்ச்சி. நெஞ்சம் உள்ளம், மனம். துன்பம் துயர், இன்னல். தாய் அம்மா, அன்னை. இது எல்லாமே என்னது? இரு பொருள் குறிக்கும் சொற்கள். சரிங்களா? இப்போ அன்னைன்னு கொடுத்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தாய் அம்மா அப்படின்னு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடை எழுதணும். சரிங்களா? இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை அமையுங்கள். இதில் சொற்றொடராக இருக்கிற பாடப்பகுதியில் இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்து அதற்கான மீனிங் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதே போதும். சரிங்களா? நூல் அப்படின்னா ஆடை தைக்க உதவுவது நூல். மூதுரை அறநூல், புத்தகம். நூல்னால் இன்னொன்று என்னது? புத்தகம். மாலை அப்படின்னா இரத்தின மாலை விலை மதிப்பற்றது, கழுத்தில் அணியும் மாலை, அது ஒன்று. இன்னொன்று சூரியன் மாலை நேரத்தில் மறைகிறது, மாலை பொழுது. 6 அப்படின்னா 6 மாதம் கழித்து பின் ஊருக்கு வந்தான். 6 அப்படின்னா இங்கே எண். அடுத்து தாமிரபரணி ஆறு வற்றாத ஆறு, இது நதியை குறிக்குது. சரிங்களா? இதில் என்னென்னா, ஒன்று மாதம், ஒன்று 6 அப்படின்னா எண், இன்னொன்று என்னது? நதியை குறிக்கிறது. இதில் மாலை, மாலைன்ற கழுத்தில் அணியும் மாலை, இன்னொன்று பொழுது. சரிங்களா? தேர்வில் வெற்றிடைய நன்றாக படி. படி அப்படின்னா நம்ம மேலே பார்த்தோம். படி அப்படின்னா என்னது? படித்தல். என்னென்ன? மாடிப்படி. சரிங்களா? இது வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. மாணவர் வாழ்வில் முன்னேற ஆசிரியர் ஒரு ஏணிப்படி போன்று செயல்படுகிறார்கள். சரியா? ஏணிப்படி, மாடிப்படி, ஏணிப்படி. சரிங்களா? படி. பாருங்கள், இரு பொருள் தருக. இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கிறது தான். அதற்கான அப்படியே ஆன்சரோடு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 6 நதி, 6 எண், ரிப்பீட்டடாக வந்ததே தான் வருது. திங்கள் சந்திரன். திங்கள் வாரத்தின் 2ஆம் நாள் என்னது? திங்கள். ஓடு அப்படின்னா வீட்டின் கூரையில் அமைப்பது, வேகமாக ஓடுதல். நகை அப்படின்னா என்னது? சிரித்தல், நகைத்தல். சரிங்களா? நகைனா அணிகலன். அடுத்தது பாருங்க, இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். சரியா? டாக்ஸ், வரி. ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். என்னது? எழுத்து வடிவம் தான் வரி வடிவம்னு சொல்லுவோம் இல்லையா? மழலை பேசும் மொழி அழகு. இங்கே பேசும் பேச்சு, மொழின்றது இங்கே பேச்சு. சரிங்களா?
இனிமை தமிழ் மொழி, இது லாங்குவேஜ் குறிக்குது இந்த மொழி. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். குழந்தை எது? அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அடுத்தது பாருங்கள், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை, அவருடைய நடைமுறை பேச்சு வழக்கு. சரிங்களா? நீ அறிந்ததை பிறருக்கு சொல், மற்றவர்களுக்கு சொல்லுதல். சரிங்களா? எழுதுதல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது என்னது? சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு சென்றனர். நாற்று நடுவதற்கு. சரியா? நடுதல் என்றது ஒரு செயல். குழந்தையை மெதுவாக நட என்போம். நடத்தல். இது நடுதல், இது நடத்தல். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. சரிங்களா? இதற்கான பொருள் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அங்கே ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், மாலை அப்படின்னா மலர் மாலை, அந்தி பொழுது. நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம், வந்ததே தான் ரிப்பீட்டடாக வருது எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும். சரிங்களா? அடுத்தது ஆர் அப்படின்னா என் நதி. ஆறுன்னு என்னது? என், அப்புறம் நதி. அன்னம் அப்படின்னா சோறு, பறவை. அன்னம் அப்படின்னா என்னது? சோறை வந்து அன்னம்னு சொல்லுவாங்க. பறவை, அன்னப்பறவை. மதி அப்படின்னா அறிவு, நிலவு. மதி அப்படின்னா அறிவுன்னு ஒரு பொருள், இன்னொன்று நிலவு. நகைனா புன்னகை, அணிகலன். இது ஏற்கனவே வந்தது. இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் வந்த புத்தகத்தில் இருந்த பாடப்புத்தகத்தில் இருந்தது தான். சரிங்களா? மெய்னா உடல், உண்மை. திங்கள்னா மாதம், நிலவு. இதுவும் ரிப்பீட்டட் தான். மாடு அப்படின்னா பாருங்கள், விலங்கு, செல்வம். சரிங்களா? தை அப்படின்னா மாதம், இன்னொன்று என்னது? தைத்தல், தொழில். பார் உலகம், பார்த்தல். பார்னா என்னது? உலகம். பார்னா உலகம் ஒரு பொருள், இன்னொன்று பார்த்தல், செயல். திரை கடல் அலை, திரைச்சீலை. நாடகம்ல திரைச்சீலை பயன்படுத்தி நடிப்பாங்க. சரிங்களா? அதுதான் அந்த திரைச்சீலை. இது வந்து கடல் அலை. திரைன்னா என்னது? கடல் அலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. படி, படித்தல், படிக்கட்டு. இது ரிப்பீட்டடாக வருது. சரிங்களா? இசைனா பாருங்க, புகழ், சங்கீதம். வேங்கை அப்படின்னா வேங்கை மரம். வேங்கைன்னா விலங்கு. சரிங்களா? கிளை, மரக்கிளை, உறவு. மானா மாமரம், பெரிய. மானா பெரிய. உரிச்சொற்றொடரில் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? மறைனா மறைத்தல், இன்னொன்று என்னது? வேதம். இந்த பொருளை மறைச்சி வைக்கிங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மறை ஒன்று, இன்னொன்று என்னது? வேதம். அடுத்தது பாருங்கள், பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் தொடர்கள் உருவாக்குக. சரிங்களா? இதை வந்து ஒரே இதை வச்சு பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் அதை உருவாக்க சொல்கிறாங்க. இதுவும் 2 பொருள் தான், 2 பொருள் குறிக்கும் சொற்கள் தான். சரிங்களா? விதை, விதை நெல் வாங்கினான். சோளம் விதைத்தான். விதை அப்படின்றது, விதை நெல் அப்படின்றது இங்கே பெயர்ச்சொல். சரிங்களா? விதைத்தான் அப்படின்றது வினைச்சொல். கட்டு, கட்டுச்சோறு உண்டான். சரியா? வீடு கட்டினான். இது வந்து வினைச்சொல். படிக்கட்டில் அமர்ந்தான். படி அப்படின்னா படிக்கட்டில் அமர்ந்தான். இது வந்து பெயர்ச்சொல். படித்தான், அது வந்து வினைச்சொல். நிலவை பார்த்தான். இது வந்து என்னது? நிலாவை பார்த்தான். கடும் வெப்பம் நிலவுகிறது. இது வந்து வினைச்சொல். நாட்டை நேசி. சரிங்களா? இது. நூலகத்தை நாடினான். நூலகத்தை நோக்கி நடந்தான். நாடினான், நூலகத்திற்கு சென்றான் அப்படின்னு. நூலகத்தை நாடினான். இது வந்து வினைச்சொல். ஆடு புல் தின்னும். இது வந்து என்னது? ஆடுன்றது இங்கே பெயர் சொல்லாகவும், நாட்டியம் ஆடினாள் அது வந்து வினைச்சொல்லாகவும் வருது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. இதுவே தான் 2 பொருள் குறிக்கும் சொற்கள். நம்ம பாருங்கள், வயல்னா என்னது? செய்.
கழனி. வயல் அப்படின்னா என்னது? செய் கழனி. உழவு அப்படின்னா ஏர் வேளாண்மை. மகிழ்ச்சி இன்பம் களிப்பு. களிப்புனா என்னது? மகிழ்ச்சி. வீடு வீடுனா மனை இருப்பிடம். பேசு சொல் செப்புவயல். சரிங்களா? பாருங்க, தொடரில் அமைத்து எழுதுகன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 6 to 8ஆம் வகுப்பில் இது அடுத்தடுத்த வகுப்புகளில் வந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒரு 4வது 5வது புக்கிலேருந்து ஒரு சிலது நான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியறதுக்காக அதுலேயும் இருக்குது. 6 6 கால்களை உடையது. இங்கே வந்து என்ன குறிக்குது? சரிங்களா? தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. இது ஏற்கனவே வந்தது தான், ரிப்பீட்டட். விளக்கு பாடலின் பொருள் விளங்கியது. சரியா? அகல் விளக்கை கோவிலில் ஏற்றுவர். இது வந்து என்னது? ஒரு பெயர் சொல்னு வச்சுக்கோங்க. அகல் விளக்கு. இங்கே வந்து விளக்குதல், ஒரு பாடலின் பொருள் விளக்கி கூறுவது அப்படின்னு சொல்கிறோம். விளக்கு அப்படின்னா. படி அப்படின்னா வாயிற்படியில் அமராதே, இளமையிலேயே படிக்க வேண்டும். இங்கே வந்து பெயர்ச்சொல், இங்கே வினைச்சொல். சரிங்களா? சொல் அப்படின்னா மூவேந்தர் சொல் அமுதம், மூத்தோர் சொல் அமுதம். சரிங்களா? தஞ்சை சொல். சொல்னா என்னது? நெல்லுன்னு ஒரு பொருள் இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சொல் வளம் மிகுந்தது. கல் காய்ந்த மரம் கல் அடிபடும். காய்த்த மரம் கல் அடிபடும். இளமையில் கல். மாலை நேரத்தில் விளையாட வேண்டும். பூமாலை தொடுத்தாள். மாலை அப்படின்னா. சரிங்களா? இடி மின்னலுடன் மழை பெய்தது. மரத்தின் மீது வண்டி இடித்து விட்டது. அடுத்தது பாருங்கள், இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. இரு பொருள் தருக. அணி நம்ம பார்த்தோம் இல்லையா? அழகு அணிகலன் ஃபஸ்ட்டே பார்த்தோம் நம்ம. திங்கள் மாதம் சந்திரன். தாரணி அப்படின்னா வையம் உலகம். தரணின்னு வரும்னு நினைக்கிறேன். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தரணினா தான் உலகம், வையம். திங்கள் கிழமை சந்திரன். ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். நம்ம இதை மேலே பார்த்தோம். சரிங்களா? இது ஃபுல்லும் புக்கில் வர்றது தான் நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. அந்த புக்கில் வர டாபிக்ஸ் புக்கில் வர்றது தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இரு பொருள் தருக. பாருங்கள், மாலை பூமாலை மாலை பொழுது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம இருபொருள் குறிக்கும் சொற்களை பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வேறொரு புதிய டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.